எதையுமே உழைங்க. அப்பதான் திருப்பி அவுட்புட் வரும். நீங்க அடிச்சா வலிக்கும். அ வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வரதான் செய்யும். எல்லாம் தான் சிரமம் தானே லைஃபு. அத ஏன் அக்செப்ட்டே பண்ணிக்க மாட்றீங்க? அப்பா! வ நல்ல இவ்வளோ சொகுசா இருக்கீங்கல்ல. மக்கள் பார்த்த உடனே, "சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்றான்ல." அதுக்கு உழைங்க. ஒரு நல்ல முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நானு. ஏன்னா, எனக்கு அனைத்தும் ஆண்டவன் குடுத்துருக்காரு. ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, அ அப்படின்னு ஒரு நிராகரிப்பு, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. மிக விரைவில் அப்படின்னு சொல்றத விட, இந்த சினிமாவ நான் ரொம்ப நேசிக்கிறேன். கொஞ்ச நாள் போக, அது கண்டிப்பா திரைக்கே வரும். இதுதான் இதா இருக்கும். நான் மொத வாங்குன சம்பளம் ரூ. 25,000. ரூ. 25,000 1 வருஷம் வேலை செஞ்சதுக்கு நான் முதல்ல சம்பளம் வாங்குனது, சங்கர் சார் பேனர்ல எஸ். பிக்சர்ஸ் கல்லூரியில ரூ. 25,000. ஓகே. அதுதான். ஆ. அது ஒருத்தர் வந்து நான் வாங்கிட்டு மொத கொண்டு போயி டி நகர் பிரான்ச்ல செக்கா குடுக்குறாங்க. டி நகர் பிரான்ச்ல இருந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மாட்ட குடுக்குறேன். அம்மாட்ட குடுத்தோனே, "அம்மா நீ மொத வாங்குன சம்பளம் தம்பி. நீ பத்திரமா வச்சுருன்னாங்க." ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான மூவி டீம்லேருந்து சூப்பரான ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. எஸ், அங்கமால் படத்துலேருந்து கதையின் நாயகன் பரணி அண்ட் கதையின் நாயகி தென்றல் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பரணி, வணக்கம் தென்றல். 2 வணக்கம். பேருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம். இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து உங்க 2 பேர்ட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். மெயினா அங்கம்மாள் ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. டீசர் வந்து வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் அங்கம்மாள் பேரே வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. கீதா கைலாசம் அம்மா வந்து ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஒரு ரக்கெட்டா இருந்தது. பார்க்கவே வந்து ஒரு மாரி ஃபயரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லீட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ளோ சூப்பரா வந்திருக்கு மூவி. இறைவனருளால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஆ. மக்கள் ஆல்மோஸ்ட் சவுத் மக்கள் பார்த்துருக்காங்க. ஏன்னா திருநெல்வேலியிலயும், மதுரையிலயும் நாங்க ப்ரிவ்யூ ஷோ போட்டு, ம். அது மக்கள்ட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. சாதாரண மக்களுக்கு வந்து இதுதான் கதை, இதுதான் ஒரு கதைக்களம்னு சொன்னா பெருசா இம்பாக்ட் ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆச்சு? அண்ட் நீங்க டக்குன்னு வந்து ஓகே சொன்னீங்களா இந்த கதைக்கு? எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ்? நான் நடிச்ச ரெகுலர் படங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆ. கல்லூரி, நாடோடிகள், தூங்கானா இப்படி ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல இல்லாம, இது வந்து சேட்டன் கதை சொல்லும்போதே, ம். "டயலாகே இல்ல சேட்டா. ஆ. எங்க சாமி இருக்க? வா உட்காரு" அப்படின்ற மாரி ஆ. சொல்லுங்க அப்படின்னோனே, வீட்டில இருந்து 4 அடி பின்னாடியே இருக்கிற மாதிரியான இந்த வீடு உருவாகுறதுக்கு காரணம் இவர் தான். ம். பட் அட் பிரசன்ட் கதை போற போக்குல இவர் 4 அடி பின்னாடியே இருப்பாரு. ம். அந்த மாரி எனக்கு கதை நரேட் பண்ணாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத தாண்டி வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருடைய கதைய ஒரு சேட்டா படிச்சுட்டு, அத வந்து நம்ம தமிழ்ல ஆர்டிஸ்ட்ட வச்சு அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்த ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து நான் "கொடித்துணி" கதைய நான் படிக்கல. ம். நான் சொல்லும்போது, இது வந்து சாருடைய கதை. இத நான் படிச்சுட்டு, நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இந்த மாரி திருநெல்வேலி சுத்தி இருக்கிற அ வில்லேஜ்ல களக்காடு, பத்மநேரி இந்த மாரியான ஊர்கள்லலாம் நான் போயி ரிசர்ச் பண்ணி பார்த்து, இந்த மாரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பத்மநேரிலருந்து தான் வந்து கதை சொன்னாரு. திருநெல்வேலியிலருந்து தான் வந்து எனக்கு மதுரை தோட்டத்தில உட்காந்து கதை சொன்னாப்புல. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அ அது சொல்ற விதம், அந்த அம்மாவா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், ஆர்க்யூ பண்ற அ அத கன்வின்ஸ் பண்ற மருமகளா இருக்கட்டும், ஒரு மாதிரி எல்லாமே ஒரு புதுசான ஒரு ஃப்ளேவா தெரிஞ்சுச்சு. 2வது வசனமே இல்லாம படம் நடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னும்போது, ஆமா. அப்போ நம்ம இத பண்ணணும் அப்படின்றது எனக்கு பெர்சனலா ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அ ரெகுலரா பேசுறத விட அமைதியா இருந்து, சைகையிலயும், உன்னுடைய எக்ஸ்பிரஷன்லயும் கொண்டுட்டு வரணுன்றது அது ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு. அது திருப்தி ஆயிருச்சு. நீங்க கேட்டோனே வந்து டக்குன்னு ஓகே ஆமா. சொல்ட்டீங்களா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு மெயினா ஓகேன்னு சொன்னேன். ஓஹோ! 2டே விஷயம் தான். ஆ. ஃபர்ஸ்ட்டு டயலாக்கே கிடையாது. நீங்க படம் ஃபுல்லா இருப்பீங்க. டயலாக் கிடையாது. ஆ. எங்க கிளைமாக்ஸ்ல மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ அது 2வது வந்து ஒரு ஒரு சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒரு தமிழ் சிறுகதைய ஒரு மலையாளி சேட்டன் வந்து ரசிச்சு, படிச்சு அத எடுக்கணுன்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, நம்ம படங்கள விட அ கேரளா பாரு, கேரளா பாருன்னு ஆமா. சொல்றாங்க. கேரளா ஆனா மூவிஸ பாருங்கப்பா அப்டின்னு அப்படிங்கிறோம். சொல்றாங்கல்ல. ஆமா. அவரே வந்து நம்ம ஸ்கிரிப்ட படிச்சுட்டு நம்மள வச்சே எடுக்கணும்னு நெனைக்கும்போது, அப்ப நம்ம அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபீல் ஆகுது. ஆ. 2வது புரொடக்ஷனா பார்க்கும்போது, இந்த கேமராமேன் அஜய் சாமுவேல் வந்து என் ஃப்ரெண்டு. ஸோ ம். ஆல்ரெடி நாங்க வொர்க் பண்ணியிருக்கோம். மச்சான் நீ இது பண்ணா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன்ல கன்வே பண்ணிட்டு, அப்புறம் நேர்ல வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அ அ சொன்னத விட
பிக்சரைசிங்கா நீங்க படம் பாருங்க. கண்ணுல ஒத்திக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி பனைமரம், அந்த மாதிரி மலை, அந்த மாதிரி ம். சீனரீஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க தவிர்க்கவே முடியாது. தென் ஆஹா! மாவட்டத்த அணு அணுவா, ரசனையா ரசிச்சு நீ காமிச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து என்ன சொல்றது? பாரதிராஜா சார் ஒரு காலத்துல வந்து முதல் மரியாதை காமிச்சிருப்பார்ல. ஆமா. ஒரு அழகு இருக்கும்ல. அதுக்கு பிறகு நெறைய படங்கள் வந்து கிராமத்து சாயல்ல நெறைய வந்திருக்கு. ரீசென்ட்டா அ தென்மேற்கு பருவக்காற்றுலாம் பார்த்துருப்பீங்க. ஆமா. சீனு ராமசாமி சார் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில செழியன் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயல்ல ரொம்ப நேர்த்தியா வில்லேஜ அப்படியே காமிச்சிருப்பாப்புல. அது உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நான் சொல்றத விட நீங்க படமா பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஹா! நீங்க சொல்லும்போதே வந்து பயங்கரமா வந்து எக்ஸைட் ஆகுது எனக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. அண்ட் தென்றல் உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. ஆமா. பேக் டு பேக் உங்களோட மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிக்கிட்டே ஆமா. இருக்கு. இப்பதான் டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு. அடுத்தே வந்து அங்கம்மாள். எவ்ளோ சூப்பரா போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த பேக் வருஷம்? டு பேக் நம்மளும் மீட் பண்ணிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த ஆமா. இன்டர்வியூல. ஏன்னா அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மூவிக்கும் வந்துருவீங்க இன்டர்வியூக்கு. தேங்க் காட். யாஹ்! ஸோ நான் அன்னைக்கே சொன்னேன் டிஎன்ஏ நம்ம இன்டர்வியூ இருக்கும்போது ஆமா. தேர் இஸ் அ டைம் ஃபார் அங்கம்மாள்னு. ஸோ தட் டைம் இஸ் அரைவ்ட் நவ். ஆ. அதான் ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ம். படம் அதை விட சூப்பரா இருக்கும். ஆ. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதான் ஒரு டவுன் சவுத் சைட வந்து அங்க இருக்க யதார்த்தமான வாழ்வியல்ல என்ன பிளேஸ் பண்ணி பார்த்த டைரக்டர், ஒரு நியூ கமிங் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ப்ரொடக்ஷன், ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம். ரொம்ப சூப்பரா இருக்கு. புது புது அனுபவங்கள். ஆக்சுவலா மக்களே அங்கம்மாள் மூவி தியேட்டர்ல தான் இப்ப ரிலீஸ் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல சூப்பரான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட அவார்ட்ஸ். என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு? ஏகப்பட்ட ஸ்க்ரீன பார்த்துட்டு வந்துருச்சு. ஆமா. தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி. ஆமா. நான் எ அ இதோடைய இம்பாக்ட் எனக்கு ஏன் இந்த சந்தோஷம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி என்னைய வந்து மும்பை மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பல பேர் கட்டிப்புடிச்சு, சூப்பர் அப்படின்ட்டாங்க. ஆ. நாங்க நெறைய ஆடியன்ஸோட அனுபவங்கள வந்து தியேட்டர் வரதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். எடுத்துட்டோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல தேர் வில் பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ ஆமா. ஆர் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் ஆல்சோ. தே வில் நோட் டவுன் அண்ட் கொஸ்டின் இஸ் வை யூ ஆர் டூயிங். பட் அங்கம்மாள் பொறுத்த வரைக்கும் கிரேட் ரிசப்ஷன். திருவனந்தபுரம்லயும் அந்த ஃபெஸ்டிவல் நடந்தது. கவுஹாத்தி. அங்கம்மாளோட ரிசப்ஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. ம். தெர் இஸ் அ தியேட்டர் வேர் 850 சீட்ஸ் தான். ஆ. மார்னிங் 9 o'clock ஷோ. ஆனா 1005க்கு 2000 மேல கிரவுடட். அகாமடேட் அப்பா! பண்ண அது முடியாத நான் என்னோட அளவுக்கு. இன்ஸ்டா பேஜ்லயே போட்டிருப்பேன். காலையில எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ம். ஆர்டிஸ்டிக்ன்னு சொல்லி பின்னாடி அவங்க வந்து ஆமா. குடுத்து அவங்க சொல்லிட்டாங்க. சார் ஆர்டிஸ்டிக்ன்லாம் எதுவுமே சேர்லாம் இல்ல. நீங்க போய் உட்காந்துக்கங்க அப்படின்னாங்க. என்னடா சரி அத பத்தி கவலை இல்ல. நம்ம ஆ. தியேட்டர் ஃபுல்லானா போதும். இவ்ளோ பெரிய தியேட்டரா அப்படின்னு. காலைல பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நான் பார்க்குறேன். 8:50, 55க்கு சரச்சரன்னு ஓடி வந்து ஃபுல் பண்றாங்க. ஆ. ஏரி ஃப்ளெக்ஸ்ன்னு கேரளால பெரிய தியேட்டரு. ஃபுல்லு. அங்கம்மாள் மட்டும் இல்ல. ஃபுல். நெறைய ஸ்கிரீனிங் இருக்கு. ம். நெறைய படங்கள் ஆல் ஓவர் இந்தியா படங்கள் எல்லாமே ஸ்கிரீன் பண்றாங்க. பட் அங்கம்மாள் ரிசீவ்ஸ் அ கிரேட் ரிசப்ஷன். வெளியில வந்த ஸோ உடனே ஒவ்வொரு சேட்டன கட்டி பிடிக்கும்போது ரொம்ப சந்தோஷம்பா. இதுதான்டா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதுல. ஏன்னா ஆ. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா என்ன சந்தோஷம் மக்கள் பாராட்டணும். மொழி தெரியாத நம்ம நெய்பர் தான்னு வச்சுக்கோங்க மலையாளி சேட்டாஸ் எல்லாம். ஆமா. அவன் வந்து நம்மள கட்டி பிடிச்சு சந்தோஷமா வந்து அது பார்க்கும்போது இது வந்து நான் நாடோடிகள் அப்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆ. ஸோ அங்க பெருசா போச்சு. அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ரிலீஸ் ஆகும், போவோம், வருவோம். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸா எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி மும்பை மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சபானா ஹஸ்மி. ஆமாமா. அவங்க பார்த்துட்டு அ வேர் இஸ் பாய்? பிபி நாதஸ்வரத்துக்கு வந்து சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னைய உள்ளேயே மடக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வெளியில வந்து அந்த பையன் எங்கன்னு கேட்குறாங்க. ஆ. என்னைய உள்ளேயே தியேட்டருக்குள்ளேயே வச்சு என்னைய ஆ. வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செல்ஃபி எடுக்க கொள்ள அப்படின்னு. நமக்கு அரைகுறையா தெரிஞ்ச ஹிந்திய பீட் பண்ணி ஆ. ஒரு ஒரு ஹிந்தி வாலாட்ட நம்ம போய் ரீச் ஆயிட்டோமே. நம்ம வந்து இல்ல ஒரே என்ன பெருமையா அவங்கள இருக்கும்ல. அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. இல்ல நம்ம என்ன முடிச்சிருக்கே பியூட்டினா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட். ஆ. லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ்ல தான் ஒரிஜினலா எல்லாமே டெலிகாஸ்ட் பண்றோம். ஆனா சப்டைட்டில்ஸ் மட்டும் தான் போடுறோம். ஆமா. சப்டைட்டில்ஸ பார்த்துட்டு தே ஆர் கனெக்டிங் அண்ட் என்ஜாயிங் த மூவி. ஸோ ம். அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது எனக்கு. லைக் நம்மளோட லாங்குவேஜ்ல பார்த்து எக்ஸைட் ஆகுறோம். அது நார்மல். பட் சப்டைட்டில்ஸ பார்த்துட்டே கனெக்ட் ஆயிட்டு அங்கம்மாள் அவ்ளோ ஒரு கொண்டாடுறாங்கங்கும் சிலதெல்லாம் போது புரியாதுங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு போற போக்குல பேசுற டயலாக். ம். அ ஏன்பா இவரே சட்டை போடலையே. இவர் போய் சொல்லியா அம்மா சட்டை போட போறாங்கன்னு அது ஃப்ளோல போற டயலாக்கா இருக்கும். ஆர்வத்துல படத்தை அதெல்லாம் சொல்லிட ஒண்ணும் போறாரு. பிரச்சனை இல்ல. அது அது டீசர்லயே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம். ஸோ
அதெல்லாம் இவங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியாம நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, லைவா மதுரையில பார்க்கும்போதும், திருநெல்வேலியில பார்க்கும்போதும் அதுக்கெல்லாம் விழுந்து சிரிச்சாய்ங்க. அங்க வந்து சப்டைட்டில் ஏன்னா அந்த சப்டைட்டில் கிடையாது. அது வந்து ஃப்ளோல ம். ஓவர்லாப்ல பேசுவோம்ல, ம். அந்த டயலாக். ஆனா இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும்போது அப்ப நெனச்சேன். அப்ப அங்க வந்து சப்டைட்டில் பார்த்து சிரிக்காம ரசிச்சாய்ங்க, ரிசீவ் பண்ணாய்ங்க. இங்க வந்து அதுக்கான மண்ணுக்கான மக்கள் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணாய்ங்க. அப்ப வேரியேஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. சூப்பருங்க. வேற லெவலா சொல்லிட்டீங்க 2 பேரும். இன்னும் நெறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிடலாம். 2 சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து டீ குடுக்காம எப்படி? சொல்லுங்க பார்ப்போம். லேடீஸ் ஃபர்ஸ்ட். ஜிஞ்சர் டீயா? சரி ஓகே. ஜிஞ்சர் டீ. டீ இருக்கா அதுல உண்மையாலுமே? ஆமா, சுடுது பாருங்க எனக்கு. ஹாய். ஜிஞ்சர் டீ இவ்ளோ நாங்க இல்லங்க அவங்கலாம் குடுக்குறோம். டீ, காஃபி நல்லா குடிப்பாங்க. குடுப்போம். அப்போ உங்களுக்கு ஏத்த ஒரு டீ தான் இது. ஓகே. சோ ஜிஞ்சர் டீ உள்ளே டொன்டடாயின். அப்படியா? சந்தோஷமா ஓகே. இருக்கு. எனக்கு என்னன்னா ரீசன்னா என்னது? எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? எல் எல் ஃபார் ஸ்டாண்ட்ஸ் என்ன? ஃபார் எல்னா என்ன சொல்லுவோம்? ஏன்னா சடனா சொல்லணும்னா லென்த், லிட்ரரி, அத லிட்ரேச்சர். படிச்சவங்க. அப்படிலாம் போக கூடாது. எல்னா லவ்ஸ். லவ். ஆமா. ஓ! எல் என்னைய என்றால் மாரி லவ். அரைகுறையா படிச்சவன்ட்ட கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிருப்போம். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ். காதல். சோ சொல்லுங்க, அங்கமால் படத்துல என்ன மாதிரியான லவ் கெமிஸ்ட்ரி உங்க 2 பேருக்குள்ள எதிர்பார்க்கலாம்? கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி, full பயாலஜி எல்லாமே. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி. See, உங்களுக்கு நீங்க தான் சூஸ் பண்ணீங்க. காதல் வந்திருக்கு. சோ நான் காதல் பத்தி ginger நான் tea ஏங்க வச்சிருக்கீங்களோன்னு நான் நினைச்சு சூஸ் பண்ணலங்க. இல்ல நான் ஜிஞ்சர் டீ உண்மையா வச்சிருக்கீங்களான்னு நினைச்சேன். பார்த்தா அப்ப எல்லாமே சீட்டிங் தானா? நிச்சயமாக. ஓகே. சோ காதல் வந்திருக்கு. உங்களோட ஜோடி தானே படத்துல. சோ அவங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்களும் தான் பதில் சொல்லணும். அவங்க அவங்க ஆரம்பிப்பாங்க. மேடம் ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஆரம்பிங்க. இதுக்கு மட்டும் நம்ம ஆரம்பிக்கணும். காதல் பத்தி சொல்லுங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான காதல் நாங்க எதிர்பார்க்கலாம்? See, இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்க. லைக் எங்க ம். 2 பேரும் ஈக்குவேஷனை விட ஆஸ் அ ஃபேமிலியாவே அங்கம்மாள் குடும்பத்துக்குள்ள என்ன லவ் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு விதமான அன்பும் அந்த படத்துல இருக்கு. ஒரு ம். விதமான கசப்பும் மனசுல இருக்கு. ம். ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் மேல பாசம் இருக்கு. அதை எப்படி நாங்க வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான். இட் இஸ் நாட் அபவுட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இட் இஸ் நாட் அபவுட் மதர் இன் லா ஆர் டாட்டர் இன் லா. அப்படி இல்ல. எல்லாருக்குமே ஒரு 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 வகையான அது சொல்லப்படாத ஒரு அண்டர்லைன்டு வேர்டா இருக்கும்னு வைங்களேன். அங்கம்மாள் காதலுக்கு வந்து நான் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு சொல்லப்படாத காதல். அந்த மாதிரி ஓகே. நீங்க வச்சுக்கலாம். நைஸ். இப்ப வந்து 2 பேரும் திருநெல்வேலி ஸ்லாங்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பேசுங்க. அப்ப நான் அவங்கள சொல்லுங்க. கிண்டல் பண்ற மாரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆ. என்னன்னா, அ தம்பிட்ட ஒரு ரூ. 1000 பந்தயம் வச்சுக்கிறோம்டா, நடக்காது அப்படி. ஆ. அம்மா கேரக்டர் வந்து இவங்கள வந்து அடிச்சுருவாங்க. ம். ஐயோ! பொண்டாட்டி அடிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு பாசம் இருக்குல்ல. ஆ. இதுதான் நீங்க கேட்ட கெமிஸ்ட்ரி. ஓகே. ஓகேவா? ம். அவ்வளவுதான் இ இருக்கும். இது ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அம்மாவ ஏமாத்திப்புட்டோமே, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு, ஐ மீன் அந்த தம்பி பேச்சையும் பேச்சையும் கேட்டுட்டு, அப்ப நான் கன்வின்ஸ் பண்ண சொல்ல, "ஏய்! இந்த ஜாக்கெட் போட்டே தான் ஆகணுமா?" அப்படின்னும்போது அவ வந்து, "அ ஏதாவது சொல்லி கெடுத்து கிடுத்து விட்டுறாதீங்க. இப்ப தான் நான் ஒரு இது ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு ஒரு ஆ. வழிக்கு வர வச்சிருக்கேன்" அப்படின்னுவாங்க. அந்த மாரி ஒரு ஒரு பட்டும் படாம ஏன்னா, ஒரு அவ்வளோதான் அங்க வந்து ப்ளே பண்ண முடியும். அந்த கதைக்கு, அந்த இதுக்கு ரோலுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான அன்பு இருந்துச்சு. அத தாண்டி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு இன்னும் இல்ல, புரியல. புரிஞ்சிடுச்சு. அ நீங்க 2 பேரும் வந்து கதைய பத்தி சொல்ட்டீங்க. உங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு அவங்க வந்து ரொம்ப அழகா சொல்ட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பரணி. உங்களோட ரியல் லைஃப் காதல் கதைய பத்தி. ரியல் லைஃப் காதல் கதையா? எஸ், கண்டிப்பா. மக்கள் வாண்ட்ஸ் டூ நோ. சொல்லுங்க. எத்தன கதை சொல்ல? ஏகப்பட்டது இருக்கா? பார்ட் 1, பார்ட் 2 காதல் கதைகள். சத்தியமா வந்து ஆ. இறைவன் அருளால் வந்து அ அ ஒரு நல்ல முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நானு. ஏன்னா, எனக்கு அனைத்தும் ஆண்டவன் குடுத்துருக்காரு. ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, அ அப்படின்னு ஒரு நிராகரிப்பு, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. மிக விரைவில் அப்படின்னு சொல்றத விட, இந்த சினிமாவ நான் ரொம்ப நேசிக்கிறேன். கொஞ்ச நாள் போக, அது கண்டிப்பா திரைக்கே வரும். ம். அப்ப நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க கமெண்ட் பண்ணலாம். பிடிக்கும் விதமா கூட ஏன்னா நான் ரசிச்சு வாழ்ந்த லைஃப் இருக்கு. ஆனா அத வந்து இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட் அப்படின்னு நான் தோத்ததையும் நான் தள்ளி வைக்க விரும்பல. நான் வெற்றி அடைஞ்சதையும் பெருசா கொண்டாட விரும்பல. அது ஒரு விதமான அனுபவம். அத அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே போயிரணும்.
ஸோ அவங்க வந்து ஜிஞ்சர் டீ வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க தான் சூஸ் பண்ணணும். பிளாக் டீ, மசாலா டீ வேணுமா, மின்ட் டீ வேணுமா? இது ரெண்டும் வந்து சைனா, ஜப்பான் டீ. சென்சா டீ, மாச்சா டீ. எந்த டீ வேணும்? எனக்கு வந்து செஞ்சாட்டி மாச்சாட்டியா? ஜப்பானும் வேணாம், சைனாவும் வேணாம். நம்ம ஊருனா மின்ட், பிளாக், மசாலா. மசாலா ஓகே. மசாலா இல்ல ஏதாவது மசாலா கேள்வி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் இது கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல பாருங்க. ஏன் என்ன மேடம்? உங்களுக்கு நான் அல்வா கொடுக்குறேன். எல்லாரும் கொடுக்குறாங்க. ஃபைனல் டச்சா நீங்களும் கொடுங்க. நானும் வந்து உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டேன். நீங்க சரி கொடுங்க, இப்பதான் நான் புதுசா வேணா கேட்டான். பாஸ் பண்ணிடுறேன். 2 பேரும் புரியுது. சேர்ந்து கொடுப்போம். இப்பதாங்க கேட்டேன். இந்தாங்க. தேங்க்யூங்க. அல்வா. தேங்க்யூ. ஜெயா டிவி திருநெல்வேலியில பெருமையுடன் ஷூட் வழங்கும் பண்ணியிருக்கோம். அங்க கிடைக்காத அல்வாவை நீங்க இங்க கொடுத்துட்டீங்க. எஸ் ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் அல்வா. அல்வா. அல்வா தேங்க்யூ பரணி தேங்க்யூ. அவர்களுக்கு. எஸ் நன்றி நன்றி நன்றி. எஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயா டிவிக்கு வந்ததுனால அல்வா ஸ்வீட்டோட கொடுத்திருக்காங்க. வரவேற்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்தபோது கூட எனக்கு அல்வா கொடுக்கலங்க. என்ன பண்றது, அவர் கரெக்டா அல்வா சூஸ் பண்ணிருக்காரு. சோ கொடுக்கல. அல்வா நம்ம மெட்ராஸ்ல வந்து அல்வானா என்ன சொல்லுவோம் தெரியும்ல, அல்வா கொடுத்துட்டாங்கப்பா, எதிரே பாக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி. சோ உங்க லைஃப்ல மறக்க முடியாத அல்வானா என்ன அல்வா? ஐயோ ஒன்னா ரெண்டா ஏகப்பட்டது இருக்கு. இங்க வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் நிறைய சொல்லிருக்காங்க. உங்க லைஃப்ல மறக்க முடியாத அல்வானா? மறக்க முடியாதெல்லாம் இல்ல. நான் எதையுமே மைண்ட்ல ஏத்திக்கவே மாட்டேன். அல்வா தானே சாப்பிட்டு கவரை போட்டு போற மாதிரி, அது மாதிரி நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இப்படி போயிட்டே இருப்பேன். ஓகே. நிறைய இருக்கு. நம்பி ஏமாறுறதுக்கு பேர் தானே. ஜாலியான அல்வாவா கூட இருக்கலாம். இந்த படத்துல நீங்க தான் நடிகர், உங்களை வச்சுதான் கதையை வந்து பேஸ் பண்ணிருக்கோன்னு வாங்க. பட் உங்களுக்கு தோணும் அல்வாவா தான் இருக்கும்னு பார்த்தா அது அல்வாவாவே தான் இருக்கும். அந்த மாதிரி. இந்த கூப்பிடுறாங்க, அதோட கூப்பிடவே இல்லை. ம். அது ஒரு அல்வாவாகி போச்சு. ஆ, சமீபத்துல இப்போ ரீசெண்டா ஒரு அவார்ட் படமே அவரே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நான் அவரோட அசிஸ்டன்ட் பேசுறேன்னு சொல்லி இது ஆக்சுவலி கார்த்தி சுப்ரா சார் தெரியுமா இல்லை இவங்க யாரோ வேணுனே தெரியாம போய் அவர் பேரை சொல்லி அல்வா கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆ. இது 2வது கால் வந்து பிரதர் 4 கழிச்சுலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து டேட்டு. நான் 10ஆம் தேதி இன்னைக்கு தேதி 8 4 கழிச்சுலேருந்து ஷூட்டிங், நீ ஏன் பேசுறீங்க இப்படி ஒரு சினிமா இப்படி அப்படின்னு. ஆ. இல்லை பிரதர், ஆமாம் பிரதர் உங்கள் டேட் சொல்லுங்க அப்படின்னே. சரி இருங்க அப்படின்ட்டு நான் செக் பண்ணிட்டு மேனேஜர்கிட்ட செக் பண்ணிட்டு ஓகே இந்த டேட்லாம் அவரும் அனுப்புறாரு, நானும் அனுப்பி விட்றேன். ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா திருப்பி காலே வரல. ஆ. அது பெரிய அல்வாவாக தான் இருக்கு. ஓகே. இது 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 நிஜமா பொய்யான்னு தெரியல. ஆனால் இன்னும் வச்சிருக்கேன். ஆ. பிரதரை பார்க்கும்போது சொல்லுவீங்க, வாங்க பிரதர் இது யாரு, இது உண்மையிலே உங்க அசிஸ்டண்டா, எதுக்கு இவங்க இத்தனை டேட்டு கேட்டாங்க, ஆ. இது என்ன இல்லை இதுக்கு என்ன காரணம்னாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம 2 பேர் 2 தடவை ஃபோன் பண்ணி உங்க பேரை சொல்லி அல்வா கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்கணும். இதுதான் ஓகே. சமீபத்துல ஏற்பட்ட அல்வா. ஒரு அல்வா ரொம்ப அருமையா சொன்னீங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத அல்வா? எனக்கு அல்வா கிடைச்சதை விட நான் கொடுத்தது தான் ஜாஸ்தி. இந்த ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலப்பா. சத்தியமா. சரி ஏய், நீங்க கொடுத்த அல்வா ஏய், நீ சொல்லுங்க. என்னடா ஆம்பளை பைய கத்துக்கடா. சீரியஸ் நோட்டெல்லாம் இல்லைங்க. ஃபன்னா தான் ஏதாவது நடந்திருக்கும். ஆஸ் சச் ரொம்ப நம்பி ஏமாந்தேன் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எதையும் பர்சனலா எடுத்துக்கிட்டது இல்லைன்னு வைங்களேன். ம். இன்னொன்னு அவ்வளோ சீரியஸா வந்து எனக்கு அல்வா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ வார்த்தை என்ன நான் வேணா என்ன என் ஒரு பதில்? வீட்டுக்கு அல்வா கொடுத்துருக்கேன். ஆ. இதோ நான் இப்போ ஃபிலிம்ல மேல வந்துருவேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. பட் இங்க அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வேற இல்ல. ஸோ அல்வா கொடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான். ம். படிச்ச படிப்பு ஒண்ணு, ஆக்டிங்ல நம்ம ஒண்ணு, வந்துட்டு இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான அல்வாலாம் எனக்கு கிடைச்சதும் இல்ல. நானும் ரொம்ப இந்த ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதாவது அல்வா, குலோப் ஜாமுன் சூடா அந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் கொடுத்துருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணா ம். இல்ல ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட் அந்த அல்வா? அது நார்மலா அது கேர்ள்ஸ் கொடுக்குற யூசுவலா அல்வா. எல்லாரும் சொல்றது தானே. நமக்கு பிடிக்கலினா பிடிச்சா அதை சொல்ல மாட்டோம், பிடிக்கலினா சொல்ற ஒரு முதல் இது அதுதானே. ஓகே. அது கேஷுவல் தான். அது அதுல நார்மல். ஆமா ஆமா. ஓகே. சோ அதுதான். நைஸ். ஓகே. 2 பேரும் வந்து ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்க. அண்ட் நீங்க கேட்கவே இல்லையே இது என்னன்னு? நாங்க கேட்டா அதாவது எங்களை கோர்த்து விடுங்கன்றலாம் அது கேட்கவே இல்லை. என்னன்னு கேட்கணும்னா அது என்னன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும்ல. ஆமா. அது என்ன நானே சொல்லட்டுமா? இது வந்து சொல்லுங்க. ஒரு பனிஷ்மென்ட் ஜூஸ். ஓகேவா? ஓகே நான் கேக்குற கேள்விகளுக்குலாம் நீங்க பதில் சொல்லனா இந்த நொர தள்ளி இருக்கிற பாவக்காய் ஜூஸை நீங்க குடிக்கணும். சரி. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கலாம், பெட்ரூம்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா எல்லாமே போலாமா? ஐயோ, கொஞ்சம் நிறைய வேலை பாவக்காய் இருக்குங்க. பாவக்காய் ஹெல்த்தி ஜூஸ் தான். ஹெல்த்தி ஜூஸ் தான். ஆனா ஆ. அதுல நீங்க கிளாஸ் ஏதாவது பெருசா மிக்ஸ் இருக்கே. பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல. இந்த கிளாஸ் ஓகே. பெருசா இருக்கே, கொஞ்சம் ஹெல்த்தினா ஒரு 50-20 ml கூட போதும். இது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. எப்படியும் குடிக்க போறோம்னு ஆயிடுச்சு. ஆ. நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா குடிக்க வேண்டாம். ம். ஓகேவா? அது நீங்க ஓகே. கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. முருகா காப்பாத்துறா. சோ இப்ப வந்து 2 டீ முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன டீ? சென்சா டீ, ஆ. மின்ட் டீ, பிளாக் டீ, மாச்சா டீ. ஆ,
மின்ட் ஃபாரின் டீயா? நம்ம இல்ல டீ. இல்ல நம்ம நாட்டிலேயே இருப்போங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருப்போம். அப்புறம் போவோம் ஃபாரின்க்கு. மின்ட் டீ. ஆ. மின்ட் டீ உள்ளே லப்பர், லப்பரு. எஸ் ரப்பர் எரேசர். வந்திருக்கு. ஆ. ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, அங்கம்மாள்ல நீங்க உயிர் குடுத்து நடிச்சிருப்பீங்க ஒரு சீன். வேற லெவலா நான் நடிச்சிருக்கேன்ப்பான்னு. பட் அந்த டியூரேஷன் காரணத்தினால ஏதாச்சும் உங்களோட சீன் வந்து இரேஸ் ஆயிருக்கா? ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கட் வச்சிருப்போம். ம். தியேட்ரிக்கல் கட் வந்து இன்னொன்னு இருக்கும். பட் மேஜர் போர்ஷன்ஸ் எதுவும் போடல. சீன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த சீன்ஸோட ட்ரிம்மிங் தான் ஆயிருக்கு. பட் அது பார்க்கும்போது எனக்கு அது ஒண்ணும் பெருசா தெரிஞ்சுக்கலன்னு வைங்களேன். ஓகே. ச்சே! இது இருந்திருக்கலாமேன்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா நாங்களே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ரொம்ப ஸ்வீட்டா தான் எடுத்தோம் படத்த. அதுல கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட சீன்ஸ்ல எதுவுமே போடல. அப்படியே வச்சிருக்காப்புல. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததே லாங்ல 4 சீன்ன்றீங்களா? இல்ல. எல்லாமே எல்லாத்துமே லாங் ஷாட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கதைக்குள்ள கொண்டுட்டு வந்து க்ளோஸ் அப் கொண்டுட்டு வந்துருப்பாப்லயே தவிர, எதுவுமே கட் பண்ணவே கிடையாது எனக்கு. ஓகே. பட் நார்மலாவே நீங்க வந்து கல்லூரி டைம்ல இருந்து நம்ம தமிழ் சினிமால இருக்கீங்கல்ல. நீங்க வந்து உயிர் குடுத்து நடிச்சு ஏதாச்சும் மூவில உங்களோட சீன்ஸ்லாம் கட் ஆகி இருக்கா? இல்ல எனக்கு அது மாரி இறைவனர்லாம் நான் நடிக்கிறது மேக்ஸிமம் இல்ல. எனக்கு அமையிற இயக்குனர்கள் எல்லாமே அப்படியே வச்சுருவாங்க. அத தாண்டி வந்து அ எனக்கு அந்த மாரியான நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல. நடந்ததே இல்லையா? பாசிட்டிவா ஏன்னா தான் நெறைய நடந்தது. பேர் சொல்லுவாங்கல்ல, நாங்க தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போவோம். இப்ப நான் வருவேன், இப்ப வருவேன். ஆனா அந்த இப்போ வரவே வராது அப்படிங்கிற மாரி. எனக்கு அப்படி நடந்ததே இல்ல. இதுவரைக்கும் ஏங்க நடக்கல. ஃபர்ஸ்ட் படத்திலேயே எனக்கு அதான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் படத்திலேயே மேடை முழுவதும் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நிறைச்சு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம். மணிரத்னம் சார்ல இருந்து, ஆ பாரதிராஜா சார்ல இருந்து, அமீர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மேடையிலேயே பார்த்தாச்சு. பார்த்திபன் சார் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மாரி எல்லாமே நடந்து போச்சு. அதனால எனக்கு லக்குங்க. இந்த மாரி எதுவுமே எனக்கு இந்த அழிக்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பில்ல. ஓகே. ஆமா. தவற நைஸ். விட்டதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அழிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே. அண்ட் இப்ப நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். பிளாக் சென்ச்சா, மாச்சா? ஜப்பான்காரன் எடுங்க. மாச்சா. ஓகே. ஜப்பான்காரனுக்குள்ள என்ன இருக்குன்னா, நல்ல விஷயம் வந்திருக்கு. காசு, நான் பணம், நான் துட்டு. சொன்னேனா, எனக்கு எல்லாமே நல்லா அமையணும். ஃபர்ஸ்ட் அல்வா. ஸ்வீட்டா சாப்பிட வந்துச்சா, இப்ப பாருங்க மணி. சோ லக்குங்க நானு. சூப்பரான விஷயம் வந்திருக்கு. காசு வந்திருக்கு. சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோனே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்ளோ? இதுதான் இதா இருக்கும். நான் மொத வாங்குன சம்பளம் ரூ. 25,000. ரூ. 25,000. 1.25 வருஷம் வேலை செஞ்சதுக்கு நான் முதல்ல சம்பளம் வாங்குனது, சங்கர் சார் பேனர்ல எஸ். பிக்சர்ஸ் கல்லூரியில ரூ. 25,000. ஓகே. அதுதான். ஆ. அது ஒருத்தர் வந்து நான் வாங்கிட்டு மொத கொண்டு போயி டி நகர் பிரான்ச்ல செக்கா குடுக்குறாங்க. டி நகர் பிரான்ச்ல இருந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மாட்ட குடுக்குறேன். அம்மாட்ட குடுத்தோனே, "அம்மா நீ மொத வாங்குன சம்பளம் தம்பி, நீ பத்திரமா வச்சுருன்னாங்க." ஒருத்தர் வந்தாரு. அப்ப பல்சர் பைக்கு ஃபேமஸு. "தம்பி அ ஒ இது கட்ட வேண்டியிருக்கு, பைக்குக்கு காசு கட்ட வேண்டியிருக்கு. ஒரு ரூ. 10 குடு தம்பின்னாரு." சரிங்கண்ணேன்னு குடுத்தேன். அப்புறம் மதுரை, சென்னை இருக்கேன். தம்பி அங்க அவர்ட்ட ஒரு 2 நாள் 2, 3 நாள் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். "தம்பி கையில இருக்க ஒரு ரூ. 5,000 குடு தம்பி. நம்ம அண்ணன் உனக்கு அடுத்த வாரம் தரேன்னாரு." அப்படியே செலவாகி போச்சு படத்துல. அப்படியே போயிடுச்சு. ஆமா. அப்புறம் நான் எங்க அம்மாட்ட வந்து அது ஃபர்ஸ்ட் படமே அப்படியே போயிருச்சு. அவர் இன்ன வரைக்கும் எனக்கு திருப்பியே குடுக்க கிடையாது. ஐயய்யோ! இதுதான் என் இதுவரைக்கும் இந்த மாரி கொஸ்டின் யாருமே கேட்டதில்ல. இதான் என் உண்மையான சம்பளம் இதான். அந்த உண்மையான சம்பளமும் இப்படி போயிருச்சு. 2வது படம் சமுத்திரக்கனி அண்ணன் நாடோடிகள் புக் பண்றாரு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அமௌண்ட் குடுத்தாரு. வாங்குன உடனே சரி, எங்க அம்மா வந்து இப்பயும் எங்க அம்மா வச்சுக்க தான் சொல்லுவாங்க. அப்படின்றதால நானே என்ன பண்ணிட்டேன், ஒரு டிவி வாங்கிட்டு போயிட்டேன். அடுத்த பேமெண்ட் வந்த உடனே காரே ம். புக் பண்ணிட்டேன். அற்புதம். ஆமா 2வது படத்துக்கு அப்புறம் வந்து லேண்ட புக் பண்ணிட்டேன், வீட புக் பண்ணிட்டேன். இன்னைக்கு தோட்டம், தொரவு, வாசல், வீடு, காரு எல்லாமே இருக்கு. இறைவன் இதல்லவா வேண்டும்? அதான் ஆ. நல்லா சொல்றேன்ல லக்குங்க. எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு எனக்கு. அற்புதம். சூப்பர், எல்லாமே சூப்பர். இருக்கு என்ட்ட. என்ட்ட இல்லன்றதே ஒண்ணும் இல்ல. ஓகே. நைஸ். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேண்ட் இருந்தா எங்களுக்கு குடுங்க. வாங்க, தங்கிட்டு போங்க. நைஸ். சூப்பர். சோ நீங்க சொல்லுங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோனே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி. என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ வந்து தமிழ் படம் 2. ஐ ஜஸ்ட் பிளேட் அ கேமியோ ரோல். ம். அது எனக்கு ஓவரால் வந்து 10 ஆர் 12 டேஸ் இருந்தது. எனக்கு அது கால்குலேட் பண்ணல. பெர் டே இட் இஸ் 3,500 பெர் டே. ஓகே. அது ஃபர்ஸ்ட் டெபியூ. அதுக்கப்புறம் வர படங்கள்லாம் கொஞ்சம் ஹையா போச்சு. அப்படியே லாக்ஸ்க்கு வந்துட்டோம். கண்டிப்பா. அப்படியே ஓவரால் crores நோக்கி ஓவரால் நான் க்ரோஸ தவற விட்டுருக்கேன். பட் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தான் எல்லாமே இருக்கே. ஓகே. இப்ப புடிச்சிருவேன். புடிச்சிருவீங்க. அதுக்கு நம்ம ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒர்க்கும் அந்த அளவுக்கு வெளிய வரணும்ல. இஃப் ஐ அம் அ மார்க்கெட் டிமாண்டிங் ஆர்டிஸ்ட், ஆஃப் கோர்ஸ் ஐ வில் விஷ் ஃபார் crores. பட் நவ் ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ லெட் மீ புட் மை ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க். அது தானா தேடி வரும். இன்னும் 2 டீ தான் இருக்கு. பிளாக் சென்ச்சா. இப்ப யார் சூஸ் பண்ணணும்? சென்சாய் மேபி. சென்ச்சா பாத்துடலாமா? சென்ச்சா உள்ளே
பேட்டரி வந்திருக்கு. ம். ஸோ அங்கமால் மூவில வந்து யார் ஃபுல் டைம் சார்ஜ்லயே இருப்பாங்க, பேட்டரி டவுனே ஆகாதுன்னா எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து குடுப்பீங்க இந்த பேட்டரி? ஆர்டிஸ்டா? ஆர்டிஸ்ட், மொத்த டைரக்டர், பேரு டீம். மொத்த டீமுமே எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல தான் ஆனா இருக்கும். ஒரு பேட்டரி தான் இருக்கு. நீங்க ஒருத்தருக்கு தான் குடுக்கணும். ஒருத்தருக்கு தான் இல்ல கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கவே முடியாது. ஆ. ஏன்னு கேளுங்க, 9 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஆ. ஃபுல் சார்ஜ்ல ஓ இருப்பாங்க. அது Full charge. கொடுக்கலைனா சரி, சில பேருக்கு 98, 99 வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு தான் நீங்க 100% கொடுக்கணும். இல்லங்க இதுதான் டாஸ்க். இல்லங்க அவங்க நான் தான் சொல்றேன்ல. ஓகே ஐ வில் கிவ் இட் டு சினிமாட்டோகிராஃபர் அஞ்சாய்க்கே கொடுத்துடுறேன். ஏன்னா அவர் ப்ரொடியூசர் கம் ஃபுல் கேமராமேன் வேணா. இல்ல அப்படி கிடையாது. நோ 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 நோ. ஆ. சி நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன்ல. ஸோ த எஃபோர்ட் மழை இருக்கும், வெயில் இருக்கும், லைட்டிங் செட் பண்ணணும். எங்களுக்கு பெரிய இடம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ம். இடத்துல தான் ஷூட் பண்ணோம். டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ம். பயங்கரமா இருக்கும். பெருசு பெருசா இருக்கும். நல்ல குவாலிட்டியானதுல எடுத்தாங்க. ஸோ அத அந்த சின்ன பிளேஸ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எங்களுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு அவர் எப்ப போகணும்? ஆமா. ஸோ இன்னொன்னு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸும் இருந்தது. எல்லாத்தையும் வச்சு ஒரு மனுஷன் கட்டி இழுத்துட்டு போறாப்ல அப்படின்னா, அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாம பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஐ வில் சினிமாட்டோகிராஃபர். டு கிவ் Okay. ஹிம் அஞ்சாய். யா. சூப்பர். நீங்க சொல்லுங்க. அஞ்சாய்க்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்து டைரக்டருக்கு. டைரக்டர். ஏன்னா ஓகே. விபின் ராதாகிருஷ்ணன் இன்னும் கொஞ்சம் கூடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் தமிழ்ல அவர் ஃப்ளோவா பேசுற வார்த்தை. அதை வச்சுக்கிட்டு ஒரு படமே எடுத்து முடிச்சாரு. டவுன் டு எர்த் பர்சனுங்க. ஏதாவது ஒண்ணு நாங்க தப்பா பண்ணா கூட எவ்ளோ பொலைட்டா வந்து சொல்வாரு தெரியுமா? அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஓகே. இது இல்லங்க, இப்படிங்கன்னு கூட அவரு சொல்ல மாட்டாரு. பொறுமையா வந்து இது கூட கொஞ்சம் இப்படி பண்ணலாமா? நீங்க இப்படி ட்ரை பண்றீங்களா? ஸோ அவருக்கு தமிழ் ஃப்ளூயன்ட் வராது. பட் வாட்டெவர் ஹி நோஸ் அத வச்சுட்டு ஹி வில் கன்வே நல்ல டு அஸ். டைரக்டருங்க. ரொம்ப ரொம்ப பொலைட்டான பர்சனுங்க. வாவ். ஆஸ் எ பர்சன் ஐ லைக் ஹிம். சூப்பர். சோ பேட்டரி வந்து டைரக்டருக்கு கொடுத்துடலாம். நைஸ். இன்னும் ஒரே ஒரு டீ தான் இருக்கு. பாத்துடலாமா? ம். பிளாக் டீ. ம். சோ பிளாக் டீ உள்ளே என்ன வெங்காயமா? ஆனியனா? வெங்காயம் வந்திருக்கு. சோ அங்கமால் மூவில எப்படிப்பட்ட எமோஷனல் சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? அப்படியே அழற சீன்ஸ், அழ வைக்கிற சீன்ஸ். கிளைமேக்ஸ் பாருங்க, கண்டிப்பா அழுவீங்க. அப்படியா? ம். வெங்காயத்தை உரிக்கும் போது எவ்வளோ கண்ணீர் வருமோ அந்த லெவலுக்கு வருமா? அவ்வளோ வருதோ இல்லையோ, இல்ல. அது உங்களுடைய உணர்வை நீங்க பொறுத்தது. எங்க இருந்து இதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க? அத அது சொல்லுங்க 11 first. பேர் கொண்ட கொண்ட குழு. குழு இருக்கீங்களா? மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேல் ஃப்ளோர்ல சொல்றேன். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ங்க. அழுக இருந்துச்சு. வைக்கிறதுக்கு வெங்காயத்தை காட்டுறது. எஸ். கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சின்ன ஒரு சொட்டாவது கலங்கும். ஓகே. கிளைமேக்ஸ் வந்து பயங்கர எமோஷனலா இருக்கும். ம். உங்களோட லைஃப்ல சொல்லுங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு நிகழ்வுனா எந்த நிகழ்வு சொல்வீங்க? சமீபத்துல நான் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. எங்க தாய் மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மாச்சியும் இறந்துட்டாங்க. எங்க மாமாவும் இறந்துட்டாரு. எல்லாமே அவங்க நல்லா வாழலாம். 60 வயசுல இறந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கரெக்ட்டா ஓகே. 60 வயசுல இறந்துடுறாங்களே! என்னடா இது அப்படின்னு சொல்லி. இது 2, 3 நாளா என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஓகே. இறந்து 1 வருஷம் ஆனாச்சு. இப்போ சமீபத்தில ஸ்டேட்டஸ்ல போட்டு நானா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர வந்து ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது பிடிக்கும். அந்த மாதிரி. ஓகே. அத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அவங்கள மனசுல நினைச்சு தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் பேசியிருப்பேன். ஓ! அப்படியே அத நினைச்சு அப்படியே ஆக்ட் சிங்கிள் பண்ணீங்க. டேக் ஆமா. அவங்கள நினைச்சு அப்படியே பேசியிருப்பேன். ஒரே ஷாட்ல முடிஞ்சுச்சு. பெரிய விஷயம். ஸோ நீங்க வந்து லைஃப்லயே வந்து ஃபேமிலியோட இருக்கிற எமோஷனலான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த கேள்விய வந்து கண்டிப்பா நீங்க வந்தா கேட்டே ஆகணும்னு இருந்தேன். ஏகப்பட்ட மூவிஸ்ல வந்து நீங்க பயங்கரமா ஸ்டன் பண்ணிட்டு இருக்கும்போது, டமால்னு ஒருத்தவங்க வந்து பயங்கரமா அடி அடிப்பாங்க உங்கள. உங்களுக்கும் வந்து அந்த டைம் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிஜமாலே வந்து லைஃப்ல அந்த மாரி ஷூட்டிங்ல வந்து அடிக்கும்போது கண் கலங்கிய மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா? "ஏய் என்னப்பா நிஜமாலே அடிச்சிட்டீங்க" அப்படிங்கிற மாதிரி? அந்த சீனுக்கு என்ன தேவையோ அத ம். முழுமை அடையணுன்ற அளவுக்கு நீங்க சரியா அடிக்கலைன்னா கூட பெர்ஃபெக்ட்டா அடிங்கன்னுவேன். 2வது இதுவும் சொல்லிக்கிறேன். இதுவும் லக்கு தான். நாடோடிகள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணும்போது, அது வந்து ஆ டம்மி செஞ்சு வைப்பாங்க இல்லையா? அப்படின்னும்போது அந்த ஃப்ளோக்கு போம்போது அப்படியே வளையுது. அதனால வந்து "ஏய் இது வளையுது நல்லா இல்ல" அப்படின்னோனே, "இப்ப வேற என்ன செய்றது?" அப்படின்ன உடனே பிவிசி பைப்பு ஒரு ஃபுல் பைப்பு, "ஏங்க என்னங்க நீங்க பிவிசி பைப் சரி ஒரு ஹாஃப் கட் பண்ணிட்டு எதுவும்" "ஏங்க ஒரு ஹாஃப் கட் அறுத்துட்டு வச்சா கூட அடிக்கிறது ரொம்ப சிரமமா தாங்க இருக்கும்" அப்படின்னோனே, அதுவுமே சரி ஓடி வந்து கரெக்ட்டா எடுத்து தினேஷ் மாஸ்டர் பையன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா அடிச்சாரு. ஒரே ஷாட்டு மேலருந்து கேமராமேன் சாரு பெர்ஃபெக்ட்டா எடுத்தாரு. எடுத்துட்டு
அவர் அங்கேருந்து குவாலிஸ் மேலே வச்சு எடுத்தார். எடுத்துட்டு ஜம்ப் ஆகி "ஏங்க என்ன ஆனான்னு பாருங்கங்க" ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக க்ளோஸில் பாருங்க. சமுத்திரக்கனியில் வந்து "டேய் தம்பி" அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் பின்மண்டை வந்து வலிக்கும். அதுக்கு காரணம் கேட்ராக்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. லைவாக பண்ணது தான் அது. இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்டர்வியூ வரைக்கும் நிற்கிதுல்ல. பேசப்படுறது. அது ஆமா. எல்லாருமே கேட்பாங்க. "ஏங்க அந்த காதல் அடி வாங்குற பையன் தானே" அப்படின்னு சொல்லி. அது செவிட்ட அடி. அது ம். கேரளால பேசும்போது சொல்லுவாய்ங்க. அதுக்கு அது மெனக்கெடணுங்க. எதையுமே உழைங்க. அப்பதான் திருப்பி அவுட்புட் வரும். நீங்க அடிச்சா வலிக்கும். அ வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வரதான் செய்யும். எல்லாம் தான் சிரமம் தானே லைஃபு. அத ஏன் அக்செப்ட்டே பண்ணிக்க மாட்டீங்க? நீ அப்பா! வ நல்ல இவ்வளோ சொகுசா இருக்கீங்கல்ல. மக்கள் பார்த்த உடனே, "சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்றான்ல." அதுக்கு உழைங்க. அடி வாங்குங்கங்க. அடி வாங்கினாதாங்க லைஃப்ல முன்னேற முடியுங்கிற ஒரு நல்ல தத்துவத்த வந்து சொல்லியிருக்காரு பரணி உண்மதானே, அவர்கள். உண்மதானே. மெனக்கெடல் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? எஸ். அடின்றது என்ன? மெனக்கெடல் தானே. அது அது நம்ம அத நம்ம லவ் பண்ணி செய்யும்போது ஃபர்ஸ்ட்டு படத்துல கல்லூரி படம் கிளைமாக்ஸ் ஷூட் போயிட்டுருக்கு. அ சே பஸ் ஆக்சிடென்ட் ஃபயர் ஆன சீனு. ஸ்டண்ட் மாஸ்டரு, கேமராமேன் எல்லாமே மூஞ்சி கீஞ்சி இந்த சைடெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆ. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ம மறுநாள் காலைல வந்து கன்டின்யூ பண்றாங்க. வேணாம் எடுக்க வேணாம். இல்ல, இல்ல எடுக்குறேன். அது வந்து கேமராமேன் சாருக்கு வந்து அப்ப செல்லியண்ணன். செல்லியண்ணனுக்கு வந்து சார் வந்து சங்கர் சார் ஆஃபீஸ்ல இருந்து காசு குடுத்து, "நீங்க இல்ல பாத்துங்க வச்சுக்கோங்க." "இல்ல, இல்ல இது ஒர்க் அப்ப நடந்த விபத்து தானே. ஐ மீன் இது ம். தெரிஞ்சு தானே நாங்க வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச வாங்காம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பா! இந்த மாதிரியான நேர்த்தியான லவ் பண்ற மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல. அப்படின்னும் அப்பதானே நல்ல சினிமா வரும். சோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அண்ட் இப்ப அடுத்த செக்மென்ட்க்கு ரெடியா இருங்க. டீ குடுத்து வந்து உங்கள வெல்கம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன குடுப்போம்? அதே என்ன நீங்களே பிளான் வடை பண்ணியிருப்பீங்கல்ல. குடுப்பீங்களா? சொல்லிடுங்க. வடையா? வாட் இஸ் திஸ்? இவ்ளோ சாதாரணமாவா நாங்க குடுப்போம் வடை? பெருசா ஏதோ பண்ண போறீங்க போல. சொல்லுங்க. நீங்க சொன்னா தான். இல்லங்க. இல்ல எங்கள விட நீங்களே டீயோட பெட்டரா சொல்றீங்க. காம்பினேஷனா இருக்குமேன்றதுக்காக சொல்லிட்டேன். சொல்லிடுங்க. சொல்லிட்டோமா? சொல்லுங்க. இப்ப வந்து டீ குடுத்து உங்கள வெல்கம் பண்ணோனே, இப்ப நாங்க சாப்பாடு குடுக்க போறோம். ஓ! ஓகே. ஓகேவா? சூப்பர்ங்க. சோ வயிறுல இடம் இருக்குல்ல 2 பேருக்கும்? தாராளமா. அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இருக்கு. இந்த செக்மென்ட் பேரு இதுவா அதுவா. சோ மக்களே இவங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸ்லாம் வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? இதுவா அதுவால ஒண்ணு வந்து ஃபாஸ்டா 2 பேரும் சூஸ் பண்ணணும். ஓகே? ம். சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணியா? பிரியாணி. 2 ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணோம்னா? மட்டன். மட்டன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா? கறி குழம்பா? மீன் குழம்பா, கறி குழம்பா? மீன் குழம்பு. எனக்கு சாம்பார் பிடிக்குமே. இந்த 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 இதுல டாஸ்க் தான் சூஸ் ஆமா. பண்ணணுமா? ஓகே. 2த்துல 1 ஓகே மீன் குழம்பு. மீன் குழம்பு. ம். இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா? ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். தேங்காய் பால். தேங்காய் பால் தான். தேங்காய் பால். ஆட்டுக்கால் நோ. வேணாம். ஓகே. தயிர் சாதமா? தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். தயிர் சாதம். ஓகே. பீட்சாவா? பர்கரா? 2மே வேணாம். 2த்துல ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். பீஸாவா, பர்கரா? இதுவும் பர்கர். கொடுங்க. அது பர்கர் கொஞ்சம் அது லைட்டா கொஞ்சம் ஓகே. ம். கெடுதல்ல சின்ன கெடுதி. ஆமா. பர்கர் ஓகே. ஆ. ஓகே. நூடுல்ஸா? ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. பூரியா? பொங்கலா? பொங்கல். பூரி. பூரி. ஓகே. சிக்கன் 65யா? பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். சிக்கன் 65 வேண்டாமா? டீப் ஃப்ரைட் ஆயில் டீப் ஃப்ரைட். We don't சாப்பிட like it. மாட்டேன். டயட்ல இருக்கீங்களா 2 பேரும்? ஆமா. இல்ல அப்பையில இருந்து இப்படிதான். ஓகே. மிளகா பஜ்ஜியா? முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. ஓகே. நண்டு ரசமா? தக்காளி ரசமா? தக்காளி ரசம். நண்டு ரசம். நண்டு ரசம். மசாலா வடையா? மெது வடையா? மசாலா வடை. மெதுவடை வித் சாம்பார் தேங்காய் சட்னி. ஓகே. ஆப்பிள் ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள். ஆரஞ்சு. ஓகே. ஃபைனலா இட்லியா? தோசையா? இட்லி. இட்லி. நானும் இட்லி இட்லி. சங்கம் தாங்க நம்ம. சூப்பர். இப்ப வந்து உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டீங்க. நீங்க சமைச்சீங்கன்னா, இது நான் வேற லெவலா சமைப்பேன்னா என்ன டிஷ் சொல்லுவீங்க? எல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்மே நான் நல்லா செய்வேன். உங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஒண்ணுனா என்ன? பொங்கல். பொங்கல் நல்லா பண்ணுவீங்களா? பொங்கல் நல்லா பண்ணுவேன். அதுக்கு ப்ராப்பரா அந்த சாம்பார், அந்த தேங்காய் சட்னி தான் இருக்கணும். அப்புறம் நல்ல சுட சுட எனக்கு உளுந்த வடை போட வராது. அதனால உளுந்து போண்டாவா போட்டு நல்லா ப்ராப்பரா வச்சு தொட்டு சாப்பிடுவேன். எல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்மே நான் நல்லா செய்வேன். பொங்கல் வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டி. நல்லா செய்வேன். ஓகே. உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா? நான் சமைக்க மாட்டேன். நல்லா சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லையா கிச்சன் பக்கம் போய்? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாச்சிக்கு தோசை ஊத்தி குடுப்பேன். ஆ. ஸோ அது கொஞ்சம் நல்லா முருகலா தோசை ஊத்தி குடுப்பேன். ஆ. அப்புறம் நானாவே என்ன
தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சட்னியும் வச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடுற அவ்வளோதான். மாரி இருக்கும் சட்னி. இல்ல கண்டிப்பா சாப்பிடுற மாரி நான் யாரையும் கொடுமைலாம் படுத்த மாட்டேன். எனக்கு தேவையான தோசையும், சட்னியும் நான் வச்சிருவேன். ஓகே. நைஸ். சூப்பர். ஸோ இதுவா அதுவா செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் எக்ஸ்பிரஸோ. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பார்த்திருப்பீங்களா? ஜுர்ருன்னு ஃபாஸ்ட்டா போகும்ல. ஆமா. அது மாரி நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஃபாஸ்ட்டா பதில் சொல்லணும். நான் வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நீங்க சொன்னாலுமே இந்த பாவக்காய் ஜூஸ குடிக்கணும். கவலைப்படாதீங்க. ஓகே. ஓகேவா? அண்ட் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து நீங்க சினிமா டயலாக் சொன்னாலும் இதே பனிஷ்மென்ட் தான். உங்கள்ட்ட தான் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. நான் ஒரு நடிகன். ம். பெண். ஓகே. என் வழி. தனி வழி. சினிமா நான் இவ்ளோ மெனக்கட்டு மூச்சு வாங்கி வாங்கி நான் சொன்னேன். சினிமா டயலாக் சொல்லக்கூடாதுன்னு. என் வழி எனக்கு தனி வழி கூட இருக்குல்ல. அதான் சினிமால இருக்குல்ல அது. சினிமால வந்துடுச்சுல்ல. அந்த டயலாக் நீங்க சினிமால வச்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம பொறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த டயலாக். கரெக்ட். சினிமா டயலாக் சொல்லக்கூடாது. இப்ப நான் அது குடிச்சு அடிங்க அடிச்சுதான் அடிங்க ஆகணும். அடிங்க. ஹெல்தி. அவங்க என்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல ஹெல்தி தான். ஹெல்தி. கெஸ்ட்டுக்குலாம் நாங்க நல்லதா தான் இல்ல கொடுப்போம். நீங்க ஜேடியை நம்பி வந்திருக்கோம். ஆமா. எத்தனை- ஒரே அப்படியே ஃபாஸ்டா ஒரே கல்ப் அடிங்க குடிச்சிருங்க. அடிங்க. கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. அடிங்க. ப்ளீஸுங்க எனக்கு வேற ஏதாவது தரீங்களா? இல்ல உங்களை யாரு சொல்ல சொன்னா? ஃபாஸ்டா குடிச்சிருங்க. ஓகே. நல்லா தான் இருக்கும். குடிங்க. குடிச்சிட்டேன். இப்படிலாம் இந்த போங்குக்குலாம் நாங்க வந்து ஓகே சொல்ல மாட்டோம். அடிங்க. இது 1947 டெக்னிக். அப்படியா? ஓகே. ஓகே. இப்ப கரெக்ட்டா சொல்லுங்க. என் வழி. ஒரு புது விதமான வழி. ஓகே. என் வழி. எனக்கான பாதை ஓகே. ஐ லவ். தேசம். ஓகே. ஐ லவ். அம்மா. ஐ ஹேட். சீக்கிரம் சொல்லணும். பொய். போய். ஓகே. ஐ ஹேட். நம்பிக்கை துரோகம். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. தவிர்க்க முடியாது. என் வாழ்க்கையில் சினிமா. ஒரு அங்கம். ஓகே. நான் அடிக்கடி. கோயிலுக்கு போவேன். நான் அடிக்கடி. நல்லா சாப்பிடுவேன். ஓகே. என் வாழ்க்கை. தனித்துவமானது. ஓகே. என் வாழ்க்கை. மிகச் சிறப்பானது. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். மகிழ்ச்சியான வாழ்க்கை. உண்மை ஆ. தன்மை உள்ளது. உண்மை தன்மை உள்ளது. ஆ. ஓகேவா? ஆ. ஓகே. Yeah. எனக்கு கோபம் வந்தா ஃபாஸ்டா சொல்லணும். இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். Okay, ஓகே. okay. கோபம் வந்தா. தூங்கிடுவேன். ஓகே. கோபம் வந்தா. கத்துவேன். ஜாலியா இருந்தா. சிரிப்பேன். ஜாலியா இருந்தா. தூங்கிடுவேன். அப்பயும் தூங்கிடணும். ஓகே. என் காதல். என் காதல் உண்மையானது. ஓகே. என் காதல் பொதுவானது. பொதுவானதா காதல்? ஏன்னா நான் உண்மையா வச்சிருந்தேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. ஓகே. நான் கேட்டது. இறைவனர்களால் கிடைத்தது. நான் கேட்டது. சிறந்த அனுபவங்கள். எனக்கு கிடைத்தது. நல்ல குடும்பம். எனக்கு கிடைத்தது. நல்ல குடும்பம். ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. முருகா. ராமா. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். நிறைய இருக்கே, அது எப்படி ஒரு வார்த்தையில சொல்றது? தோ வந்துட்டேன் அப்படி அந்த மாதிரி. வந்துட்டே இருக்கேன். வந்துட்டே இருக்கேன். திருப்பி அதே சொல்லக்கூடாது. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். பக்கத்துல தான் இருக்கேன். வந்துட்டே இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். ஆக மொத்தம் வந்து 2 பேருமே போய் தான் சொல்லுவீங்க வரும்போது. ஓகே. முடிஞ்சிச்சு இந்த செக்மெண்ட். தப்பிச்சிட்டீங்க. இல்லங்க நான் சேஃபா தான் ஆடுவேன். சேஃபா தான் ஆடுனேன். இந்த செக்மெண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மெடல் ஏதாவது? மெடல் வந்து இல்ல அன்புதான் எல்லாம். கைத்தட்டல் தான். ரொம்ப சந்தோஷம். ஜேடிவி செட்டே எனக்கு மெடல் தான். சூப்பர். அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி பின்னாடி பார்த்தா தெரியும். வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களோட சைன்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா. டடா, இதுல தான் சைன் பண்ணோம் 2 பேரும். லாஸ்ட் ஃபியூ क्वेश्चंस. அங்கம்மாள் மூவிலேயே மறக்க முடியாத நாள் ஷூட்டிங் செட்லனா எந்த நாள்? கிளைமேக்ஸ் எடுத்த நாள். கிளைமேக்ஸ். நானும் அதே தான் சொல்வேன். ஏன்னா அப்படியா? அதுக்கு ரிஹர்சல் 3 நாள் பண்ணோம். அதுக்கப்புறம் வெதர் எங்களுக்கு நிறைய நேரங்கள்ல சப்போர்ட்டிவா இல்லாம இருந்தது. அங்க பேஷண்டா நாங்க வெயிட் பண்ணும்போது வி ஆல் ஆர்டிஸ்ட் வில் கெட் டு நோ அபவுட் ஈச் அதர் இல்ல. அது ஒரு இட்ஸ் அ ஃபேமிலி. அங்கம்மாள் இஸ் அ ஃபேமிலி டு மீ. ஸோ நிறைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருந்து கிடைச்சது. ஷூட் பண்ணது கதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது எவ்வளோ அப்படின்றது அங்கம்மாள் செட்ல இருந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். சூப்பர். நீங்க? அங்கம்மாள் செட்டு மறக்க முடியாத நாள். கிளைமேக்ஸ் நாள் தான். என்னன்னா அந்த அது ஒரு வீட்டுக்குள்ள எடுக்கிறணும். 5 நாளா ஒரே இதை போய்க்கிட்டே இருக்கும். எல்லாம் வாக்குவாதம் முடிஞ்சு கடைசியா நானு
அந்த வீட்டுக்கு 5, 6 பிள்ளைக. 5, 6 பேரையும் சமாளிக்கணும். அஞ்சாயா இருக்கட்டும், ஃபெரோஸா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும். ஓகே. அப்படின்னும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த நான் பேசுறது ஒரு 5, 6 பக்கத்துக்கு இருக்கும். காலைல 5 மணி 5:30 ஆயிருச்சு. எடுக்க முடியலைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். கவலைப்படாத மச்சி ஒரு 10, 20 நிமிஷம் டைம் குடு. அத ம். பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போன உடனே அது இறைவன் அருளால் ஒரு அதிகபட்சம் ஒரு 3 டூ 5 நிமிஷத்துல அந்த ஷாட் ஓகே. முடிஞ்ச உடனே ஹோல் டீமும் கிளாப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, அ நாடோடிகள் மாரியான ஒரு பெரிய படத்துல சீன் பை சீன் சிரிக்க வச்சு, அழ வச்சு, எமோஷனல் ஆயி, ஒரு அக்ரெசிவ் ஆயி, இப்படி வெரைட்டி காமிச்சு கைத்தட்டு வாங்கிட்டோம். இதுல எதுவுமே கிடையாது. ம். நானும் எனது நாதஸ்வரமும் தான். ஸோ என் நண்பனாகிய நாதஸ்வரத்த நான் வச்சுக்கிட்டு, இந்த படம் முழுவதும் மக்கள ரசிக்க வைக்கணும்னு நெனச்சேன். அத என்னையுடைய வெளிப்பாடு அந்த கிளைமாக்ஸ் மட்டும் தான். திருப்தியா பண்ணேன். அதுக்கு வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு 100, 150 பேர் குறையில்லாம இருந்திருப்போம். ஏன்னா லைவ் சவுண்டு அந்த செட்ல எல்லாரும் காலையில 5:30 5:45 இருக்கும். 5:20 5:30 மணி இருக்கும். எல்லாரும் கிளாப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா இருந்துச்சு. ஸோ சூப்பர். அதான் மறக்க முடியாத நாள். ஆஹா! வெரி நைஸ். அண்ட் இப்ப 2 பேருமே அங்கமால் படத்த ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்னு ஒரே சென்டென்ஸ்ல சொல்லுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற கசப்புகளையும், அ அ நல்ல தருணங்களையும் ஒரு ஒரு கிராமத்து சைட்ல, அதாவது நம்ம ந ம சிட்டிக்குள்ள இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து நம்ம அதிகமா இப்போ கிராமங்களுக்கு போறதில்ல. கிராமத்துலேருந்து உருவானது தானே நகரங்கள். ஸோ அந்த பழமையான வாழ்க்கையும், அங்க இருந்த பெரியவங்களுடைய அந்த பிடிவாதம், அழகான அவங்களோட என்ன சொல்றது அட்வைஸு, இல்ல அவங்களுக்குன்னே அன்னைக்கே அவங்கலாம் ஸ்டபர்னா தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் இப்போ வந்துட்டு ஏதோ ம். உமன் எம்பவர்மெண்ட், தே ஆர் ஆல்சோ எம்பவர்ட் உமன் அந்த வெரி லாங் பேக் டைம் அண்ட் ஆல். அத வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த மக்களுக்கு புரியிற மாதிரி, இப்ப காலகட்ட மக்களுக்கு புரியிற மாதிரி எப்படி சொல்லணுமோ, அங்கமால் அப்படி டெலிவர் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் பாருங்க. சூப்பர். நீங்க ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா சொல்லணும்னா? உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்துல, ஃபோன சைலன்ட்ல போட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா, உங்க அம்மாச்சி கண்ணு முன்னாடி வருவாங்க. உங்க அப்பா இப்படித்தான் இருந்தாருன்றது கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. எங்க இந்த மாரி தான் எங்க சித்தப்பா சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து அ உங்களுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அதுக்கு உறுதி. இந்த ஆ. படம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு நான் தேங்க் பண்ணணும் ஒரு 4, 5 பேத்துக்கு பண்ணிடலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இதுக்கு வந்து விபின் ராதாகிருஷ்ணன் அ ஒரு மலையாளி சேட்டா டைரக்டரா இருந்தாலும், ஸோ அத டயலாக் எழுதி, அத வந்து மேக்ஸிமம் கோ டைரக்டருடைய விஷயம் ரொம்ப இதா ம். இருக்கும். ஸோ பாண்டீஸ்வரன் கோ டைரக்டர் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில நான் நன்றி சொல்றேன். ஆ ஆ டயலாக் ரைட்டரு சுதாகர் பிரதர் இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இந்த மாரி இந்த டீம் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா ஒரு அ அவங்க எல்லாத்துக்கும் நானு ஆனந்து செட்ல இருந்த எல்லாரும் எல்லாத்துக்கும் அது இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இது அவங்க அடுத்தடுத்த படத்துக்கு அவங்க வேலைக்கு போயிருந்தா கூட, ஸோ அவங்களுடைய உன்னதமான உழைப்புக்கு நான் இந்த நேரத்தில நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஆஹா! தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப அழகா சொன்னீங்க. சூப்பர்ப். அண்ட் இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, எதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அங்கமால் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் அங்கமால் படத்தோட ஆக்டர் பரணி அண்ட் ஆக்ட்ரஸ் தென்றல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கியூட்டா, பப்ளியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான, ஃபன்னான, இன்ட்ரெஸ்டிங், என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்கள மீட் பண்றேன். Until then it's bye from Pavitra.